Hello friends, welcome to Bhuvana channel 27. இன்னைக்கு paavakai fry எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் ரெண்டு பெரிய பாவக்காய் எடுத்துர்க்கேன். அதை நம்ம ஸ்லைசஸா கட் பண்ணிக்கலாம். அது கூட 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்து இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாவக்காயில கேரட்டின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்கு. இது உடம்புல உள்ள சர்க்கரையோட அளவை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யுது. அதே மாதிரி பாவக்காயில பாலிபெப்டைட் பி அப்படிங்கிற இன்சுலின் இருக்கு. இது சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் மேம்பட உதவுது. இதுல கேலரிஸ் ரொம்பவே குறைவு. இதில் விட்டமின் B1, B2, B3, சிங்க், மெக்னீசியம், பாஸ்பரஸ், ஃபோலட், நார்ச்சத்துக்கள் போன்ற நிறைய சத்துக்கள் இதில் இருக்குங்க. இப்போது இதில் நான் ஒரு ½ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம தனியாக அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பாவக்காயில் கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா பிழிஞ்சிட்டு கூட நீங்கள் குக் பண்ணலாம். பட் ஆனால் அந்த மாதிரி குக் பண்ணும்போது பாவக்காயில் உள்ள சத்துக்கள் எல்லாம் போயிடும். இந்த மாதிரி செய்யும்போது அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம பாவக்காயை ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். 2 பக்கமும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ பாவக்காய் நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட கசப்பு தன்மையே தெரியாது. கிறிஸ்பியான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.